Exercise 1.4 Cramer's Rule. Cramer's Rule 3 equations கொடுத்திருக்காங்க அந்த மாதிரி a11 x1 plus a12 x2 plus a13 x3 equal b1. a12 x1 plus a22 x2 plus a23 x3 equal b2. a31 x1 plus a32 x2 plus a33 x3 equal b3. இங்கே இருக்கக்கூடிய b1 b2 இங்கே இருக்கக்கூடிய b1 b2 b3 இது எல்லாமே கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ். இங்கே இருக்கக்கூடிய x1 x2 x3 எல்லாமே வேரியபிள்ஸ். இந்த வேரியபிள்ஸ்க்கு தகுந்தாப்பில் கிராமர்ஸ் ரூலுடைய ஃபார்முலா மாறும். x1 x2 இருந்தால் டெல்டா 1 டெல்டா 2 வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். x1 x2 x3 இருந்தால் டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா 3 உடைய வேல்யூஸ்களை ஃபைன் பண்ணும். அப்போ x1 உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவாக இங்கே a11 இருக்குது, x2 உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவாக a12 இருக்குது, x3 உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவாக a13 இருக்குது. அதே மாதிரி இங்கே வேரியபிள்ஸ் x1 அதோடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவாக a21 இருக்குது. இங்கே கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வேரியபிள்ஸ் x2 அதோடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவாக a22 இருக்குது. இதோடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ a23. x3ங்கிறது வேரியபிள்ஸ், கோஎஃபிஷியன்ட் வேல்யூ a23. தேர்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி தான். x1 வந்து x1 வேரியபிள்ஸ் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ a31, x2 கோஎஃபிஷியன்ட் வேரியபிள்ஸ் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ a32, x3 வேரியபிள்ஸ் a33 கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ். டெல்டான்னு சொல்லி நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா வந்து டெல்டான்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா டெல்டாவுடைய வேல்யூவை நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா வந்து இங்கே வேரியபிள்ஸ்க்கு இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸை ஃபுல்லாக நம்ம எழுதணும். வேரியபிள்ஸை விட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் டேர்மையும் நம்ம விட்டுறணும். ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் டேர்மையும் விட்டுறணும். வேரியபிள்ஸையும் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அப்போ வேரியபிள்ஸ் போக கோஎஃபிஷியன்ட் வேல்யூகளை மட்டும் நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா அது வந்து டெல்டாங்கிற மேட்ரிக்ஸ். டெல்டா 1 எப்படி ரைட் பண்ணோம்? டெல்டா 1 வந்து டெல்டாவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலம், இந்த ஃபஸ்ட்டு காலத்தை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். டெல்டா 1ல் இந்த டெல்டாவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலத்தை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, இந்த கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் அப்படி ரைட் பண்ணும். இந்த கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸை C1க்கு போல ரைட் பண்ணும். நெக்ஸ்ட்டு C2 அப்படியே இருக்கும், C3 அப்படியே வந்துடும். இப்போ C1க்கு பதிலாக டெல்டாவில் இருக்கக்கூடிய C1 ரிமூவ் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் டேர்மை அப்படியே ரைட் பண்ணிட்டோம். அது டெல்டா 1. டெல்டா 2 வந்து அதே மாதிரி C2வில் இருக்கக்கூடியது, இந்த டெல்டாவில் இருக்கக்கூடிய C2 காலத்தை வந்து இந்த C2 காலத்தை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு C2க்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் அப்படி ரைட் பண்ண கான்ஸ்டன்ட் C2க்கு பதிலாக கான்ஸ்டன்ட்டை ரைட் பண்ணோம். அப்போ C1ம் C2 C3யும் அப்படியே வந்துடும். டெல்டா 3யும் அதே மாதிரி தான். டெல்டாவில் இருக்கக்கூடிய C3 ரிமூவ் பண்ணிடணும். C3க்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் அப்படி ரைட் பண்ணும். இந்த கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸை டெல்டா 3க்கு பதிலாக நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு டெல்டா 3 கிடைக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய C1ம் C2வும் டெல்டா 3ல் அப்படியே வரும். C3க்கு பதிலாக மட்டும் கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் அப்படியே வரும். கிராமர்ஸ் ரூலுடைய ஃபார்முலாஸ் வேரியபிள்ஸ் ஏயாக இருக்கலாம் அல்லது எக்ஸாக இருக்கலாம் அல்லது x1 இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஏயாக இருக்கலாம், எக்ஸாக இருக்கலாம், x1 கொடுக்கப்பட்ட வேரியபிள்ஸ் ஈக்குவேஷனை பொறுத்து அந்த வேரியபிள்ஸ் வரும். அந்த வேரியபிள்ஸ் அதுக்கு தகுந்தாப்பில் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஃபார்முலா டெல்டா 1 டிவைடிங் பை டெல்டா. அதே போல் செகண்ட் ஃபார்முலா பியாக இருக்கலாம், இல்லாட்டி ஒய்யாக இருக்கலாம், இல்லாட்டி x2வாக இருக்கலாம். வேரியபிள்ஸ் எப்படின்னா இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா டெல்டா 2 டிவைடிங் பை டெல்டான்னு சொல்லி ரைட் பண்ணும். தேர்டு ஃபார்முலா சியாக இருக்கலாம், இஜெட்டாக இருக்கலாம், இல்லாட்டி x3யாக இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா டெல்டா 3 டிவைடிங் பை டெல்டான்னு சொல்லி நமக்கு ஃபார்முலா ரைட் பண்ணும். ஃபோர்த்து ஃபார்முலா டெல்டா நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா கிராமர்ஸ் ரூல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுனா அந்த ப்ராசஸிங் நடக்கும். ஃபிஃப்த்து ஒன் டெல்டா ஈக்குவல் 0வாக இருந்தால் இந்த கிராமர்ஸ் ரூல் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்டாக மாறும். டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா அந்த ப்ராசஸிங் வந்து நடக்காது. இதுதான் நமக்கு வந்து கிராமர்ஸ் ரூல்ஸ்க்கான ஃபார்முலாஸ்.